ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோ. அதாவது இந்த பணப்பெட்டி 2.0 பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாதிரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை வச்சுருக்காங்க. பட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்குள்ளே வரலன்னா நீங்கள் காலி, அவ்வளோதான், கதம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. பட் இப்போது இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வரலாம், பணம் கிடைக்காம போயிடும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு பணப்பெட்டி 2.1. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 லட்சம் அதை வந்து காரில் இருக்குது, போய் எடுங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வினோத் மட்டும் தான் ஓடுறாரு. போய் உள்ளே பூந்து அப்படி இப்படி வெளியே வராரு. கடைசியில் வந்து 40 செகண்ட் அவர் கொடுத்த டைம் போல் இருக்குது, மேபி 50 செகண்ட்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் எடுக்கிறாரு. அதை எடுத்து போய் அவரோட அந்த பணப்பெட்டி வச்சிடுறாங்க. அடுத்து ரவுண்டு 2 சொல்கிறாரு. அதில் சபரியும் மரம் ஓடுற விஷயங்கள் வருது. அவங்க வந்து சபரி எண்ணி சொல்கிறாரு 44,800ன்னு, வேறு லெவலு. அடுத்து ரவுண்ட் 3 வரை வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 ஃபைனலிஸ்ட்டு ஓடுங்க அப்படின் போது எல்லோரும் ஓடுறாங்க. அவங்க வந்து அந்த காசை எடுக்கிறதுக்கு செமையாக மாதம் வந்துட்டு இந்த பணப்பெட்டி டாஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்துட்டு அந்த ப்ரொமோக்கிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம், ஓடுற வேகத்தை பார்த்தா வினோத் அந்த பணப்பெட்டி எடுத்துடாதையா, உனக்காக டைட்டில் காத்துட்டுருக்கு. இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை. ஓட்ஸ் அடிப்படையில் வினோத் வேறு லெவலில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது வினோத்துக்கு தான் இந்த டைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் நல்லா தெரியுது. இவர் பாட்டுக்கு போய்ட்டு நல்லா பண்ணுவார். இது சாரி பிக் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து பார்த்துட்டா வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அதை கையில் எடுத்துட்டாவே உங்களோட ஆட்டம் க்ளோஸ்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பிக் பாஸில் திரும்ப வந்து பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டாலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால் என்ன நடக்க போது தெரியல. பட் வினோத்துக்கு வந்துட்டு ஆசையை காமிக்கிறாங்களா, நீங்கள் பெட்டி எடுத்துகிட்டு ஓடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. இவரு எடுக்கிற மாதிரி ஓடுறாரு, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. பட் பண்ணக்கூடாது, ஏன்னா நல்ல சான்ஸ் இருக்குது வினோத்துக்கு. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.